நான் திரு குமார் அவர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு குமார், இன்னொரு பிளவு அதிமுக சந்திக்குதா இல்லை அவங்க சமாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்னொரு பிளவுக்கு அது போகணும்னு நான் எனக்கு தோணலை. ஏன்னா சிவி சண்முகம், திரு வேலுமணி தரப்பினர் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க இந்த தேர்தலுக்கு முன்னே, தேர்தலுக்கு ஒரு 6-7 மாதம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முன்னே கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த மாதிரி தொடர்ந்து தோல்வியாக இருக்கிறது, எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். அதன் பின் அது அப்படியே தொடர்ந்தது. ஆனால் அவர் எதுக்கு எடுத்தாலும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, தேர்தலை எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுலே கொண்டு வந்தார். இப்போ எல்லாருமே இப்போ அவங்கெல்லாம் கணிச்சது போல் இப்போ நடந்து முடிந்துட்டது, தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டது. இப்போ அதைத்தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதை பேசுவோம், பொதுக்குழுவை கூட்டி பேசி முடிவு எடுப்போம், நீங்கள் எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அன்னைக்கு எந்த முடிவை ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க? பொதுக்குழு எடுக்கிற முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்றாங்க. பொதுக்குழு எடுக்கிற முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளே போயிருக்கிறவங்களும் இவங்களை கட் பண்ணி விடணுங்கிற நோக்கத்தில் அதில் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு பார்க்க முடியாது. அவங்க இவ்வளோ விமர்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் பொதுச் செயலாளர், பொதுக்குழு கூட்டுங்க பேசணும் அப்படிங்கும்போது கத்தியை பின்னாடி வச்சுட்டு அப்படி சமாதானம் பேசுறாங்க. அரசியல் கட்சியில் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அரசியல் அப்படிதான் பார்ப்பாங்க. இல்லை ஜனநாயகத்தில் விவாதம், வாத பிரதிவாதம், காங்கிரஸுங்கிற வார்த்தைக்குடைய அர்த்தமே டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அர்த்தமே வாதம் பிரதிவாதம், ஏன்னா கூச்சல் குழப்பம் எல்லாம் இருக்கும். முடிந்த பிறகு ஒரு முடிவுக்கு வர்றது தான் காங்கிரஸ். அதை போல் டெமோக்ரஸி, அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குற அதிகாரங்கள், விதிமுறைகள் எல்லாமே எல்லாரையுடைய கருத்தையும் ஒருமித்த கருத்தாக முடிவெடுக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியுடைய கடமை. இல்லை உட்கட்சி ஜனநாயகங்கள் பெரும்பாலான கட்சியில் இருக்கா? அது நீங்கள் சொல்கிறது நியாயம் தான். நிறைய கட்சிகள் அது இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே கூட அது இல்லாதனால தான் பிரச்சனை. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு எதேச்சதிகார ஒரு போக்கு அங்கே இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் கேட்குறாங்களே தவிர, என்னைய பொதுச் செயலாளரை போடு, அவரை போடுங்கிறதுலாம் அவங்கள்ட்ட அந்த பேச்சே இல்லை. மந்திரி பதவி வேணும், அதுவும் இல்லை. அதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவர்கள் ஜெயித்தாச்சு. நான் அன்றைக்கி இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த அன்றைக்கி நம்ம தளத்தில் இருந்து இங்கேருந்து நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன்னா, திமுக எதிர்க்கட்சி ஆகிவிட்டது. திமுக தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுக்கப்புறம் அதிமுக தேர்டு. எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியாது. பேசாமல் ஆதரிக்கிறது தான் நல்லது. மக்கள் தீர்ப்புக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். பட் செயற்குழு மாதிரி ஒரு பாடியிலையோ தலைமை எடுத்தா பரவாயில்ல. ஒரு குழு எடுக்கும்போது தானே பிரச்சனையை கிளப்பிருக்கு. பட் ஆனால் இது விவாதிக்கப்பட வேண்டாம். ஒரு குழுனா நீங்கள் 25 பேர் ஒரு குழுன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் அவங்க வந்திருக்காங்கன்னா அது ஒரு மேஜர். பட் அது ஒரு மேஜர் வாய்ஸ் இல்லையா? திரு சேலமணிகண்டன், திரு புகழேந்தி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அவருடைய குட் ஈவினிங்கை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கேயோ டிரைவ் பண்ணிட்டு எங்கேயோ ரகசிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார். குட் ஈவினிங் புகழேந்தி சார். குட் ஈவினிங். இல்லை சார், இல்ல கேளுங்க. ஓகே, சம் சிக்னல் இஷ்யூஸ், மீண்டும் கனெக்ட் பண்ணுவோம். திரு மணிகண்டன் தேர்ந்து ஆரம்பிக்கலாம். திரு மணிகண்டன், குட் ஈவினிங் புகழேந்தி சார், நல்லா இருக்கீங்களா? சரியா போச்சு பாருங்க. சூப்பர். நான் உங்கள்கிட்ட விரிவா வரேன் ஜஸ்ட் டு ஷேர் குட் ஈவினிங். நான் வந்தேன் உங்கள்கிட்ட. திரு மணிகண்டன், இது நீங்க யாரோ ரோட்ல போறவங்க கிடையாது. இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு வென்று வந்திருக்கக்கூடிய ஹெவி வெயிட்ஸ். அவங்க ஒரு டிஸ்கஷனை கேட்குறாங்க. ஒரு கட்சி ஃபோரம்ல ஜெயலலிதா இருக்கும்போது ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கிறது. பொதுக்குழு கூட்டத்துக்கே தடை போடுறாரு உங்க தலைவர். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, நீங்க நிலைக்குமா நிலைக்காதான்னு கேட்டீங்க. நிலைக்கும் என்பார் நிலைக்காது, நிலைக்காது என்பார் நிலைத்து விடும் அப்படிங்கிற பாட்டு தான், கண்ணதாசனுடைய பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி குமார் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். சார், அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் கீழ் தொடர் தோல்வி, இதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அதுல வாஸ்தவமே இல்லை. அவருடைய தலைமை பண்பு பத்தி கேள்வி கேட்கறீங்களா? கேள்வி எழுதா, எல்லாமே சரி. ஆனா என்னன்னா, பொதுச் செயலாளர் போய் விஜய் கட்சியை எதிர்த்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு பொதுக்குழுவுல போய் நாங்க விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச மரியாதைக்குரிய விஜய் பின்னாடி போய் அவரு பின்னாடி நின்றுதான் அதிமுக காப்பாத்துவோம், மந்திரி பதவி வாங்குறதோ வாரிய பதவி வாங்குறதோ எங்க நோக்கம் இல்ல அப்படின்னு நீங்க விஜயை போய் ஆதரிச்சு ஓட்டு போடாம எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு அந்த சட்டமன்ற வளாகத்திலே நின்று கூட்டுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, உங்க அரசியல் கற்பு 1% கூட யாராலையும் சந்தேகிக்க முடியாதது. ஒட்டு மொத்த அதிமுக காரன் கன்னியாகுமரியிலிருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஆமா இவங்க கேட்கறது சரிதானே அப்படின்னு அவங்க பின்னாடி திரண்டிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய
அவர் ஒரு சரிவை கூட சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கும். திமுகவோட கூட்டணி பேசாம இதெல்லாம் நீங்க பேசியிருந்தா இன்னமும் கூட சரியா இருந்திருக்குமே மணிகண்டன். திமுகவோட கூட்டணி பேசலன்னு சி.வி. சண்முகம் சொன்னது உங்களுக்கு என்ன திருக்குறள், பைபிள், பகவத்கீதையா? அது நெருப்பு இல்லாம போகுமா? சி.வி. சண்முகம் மட்டும் சொன்னாரா? பேபி பேசினாரு. திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஃபேட்டிக்கா மறுக்கலைங்கிறத பாக்குறோம். அதை தாண்டி திருமாவளவன் சொல்றாரு. சகல தரப்புல இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். இது வந்து இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் தின் ஏர் சார். இது பிரபல ஊடகங்கள் எல்லாத்திலையுமே ரிப்போர்ட் ஆச்சு. நீங்க வேணா மறுக்கலாம், பட் அது ஏதோ ஒரு மட்டத்துல நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு கட்டத்துல அது பரிசீலிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது திண்ணம். பேபி இந்தியா டுடே மனசாட்சிக்கு அரசியலுக்கு என்ன சார்? நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனசாட்சி அப்படின்னு அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது சார்? பேபி அதே அங்க ஹைதராபாத் இது அப்படியா? அண்ணா விஜயண்ணே வணக்கம். தலைவா வணக்கம். ஓகே போட்டாங்க ஒரு துண்டை விட்டுருங்க சார். விஷயத்துக்கு வரேன். பேபி ஹைதராபாத்ல ஒரு பேச்சு பேசினாரு, தமிழ்நாட்டுல வந்தோடனே எப்படி பல்ட்டி அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். ஒருவேளை அப்படி ஒரு அதிமுக பக்கம் எடுக்கப்பட்டு திமுக ஆதரவுல ஒரு ஆட்சி அமையலாம், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகியிருந்தார் அப்படின்னா அதிமுகவுக்கு அன்றே தோற்றம் மறைவு அப்படின்னு தேதி போட்டிருப்போம். அதிமுக ஒரிஜினல் தொண்டை கழுத்தறுத்துட்டு செத்து போயிருப்பான். எந்த கட்டத்திலயும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல அப்படின்னா யாராவது ஏத்துப்பாங்களா? இன்னைக்கு வந்து அவ்வளவு பரவலா இருக்கு. நீங்க அதை எதையோ வச்சு மறைக்கிற மாதிரி இல்ல. நான் எதையோ மறைச்சிடலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. முதல் ஆப்ஷன் அப்படி நான் அறிஞ்சு எனக்கு தெரிஞ்ச இன்சைட் இன்ஃபர்மேஷனை சொல்றேன். திமுக தரப்புல அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி இங்க பேசி நம்ம அவங்களோட இதுல ஆட்சி அமைச்சோம்னா நம்ம கட்சியோட அடிப்படையே போயிருக்கோம். அப்ப ஏன் சார் கட்சியோட கொள்கை பரப்பிச்ச எல்லாரும் அவர் வீட்டு வாசல் அவர் தான் கிங்கா வருவாருங்கிறாரு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய பலரும் அந்த நாள் அன்னைக்கு அவர் வருவார், அவர் தான் மக்கள் அதை தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெருப்பு இல்லாம போகிறோமா? இவங்க எல்லாம் பேசுவாங்களா? சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் பேசுவாங்களா? ரொம்ப வெரி ஹானஸ்டான பதில் இதுக்கு சொல்லணும் அப்படின்னாங்க. வந்து ஜெயிச்சிருவோம் நம்பிட்டு இருந்து தோல்வியை வந்த உடனே எந்த பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடலான்னு உட்கார்ந்து இருந்தாங்க இந்த அம்மாவளி தொண்டர்கள், அம்மாவின் கொள்கை வீரர்கள். அம்மா எங்கள் உயிர், சின்னமா சின்னமா வாழ்க, தினகரன் தினகரன் வாழ்க, அது பன்னீர்செல்வம் வாழ்க, பழனிசாமி வாழ்க, இன்னைக்கு விஜயசாமி வாழ்க அப்படிங்கிற தொண்டர்கள் எந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களோன்னு அவங்களை அப்போதைக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா தான் நான் நினைக்கிறேங்க. முதல் ஆப்ஷன் இப்படி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு, ரெண்டாவது திருமாவளவனை முதலமைச்சராக்கி 2 கட்சி நாம மந்திரி சபையில சேரலாங்கிறப்ப ஏப்பா அதுவும் நம்ம திமுகவோட சேர்ந்தோம்னா அது நமக்கு சரியில்லாம போயிருந்தா பூனைக்குட்டி வெளியே வந்தது. 3வது ஆப்ஷனா இந்த கொள்கை வீரர்கள், அம்மாவளி தொண்டர்கள் மந்திரி பதவிக்கோ பொதுக்குழு கூட்டுங்கிறாங்க. பொதுக்குழு கூட்ட சொல்றது ஜனநாயக மரபு தானே. அவங்க இன்னமும் மெம்பர்ஸா தானே இருக்கிறாங்க, அந்த கட்சியோட எம்எல்ஏஸ் இல்லையா சார்? நான் சொல்றத திருப்பி உங்களுக்கு சொல்றேன் ஹரி. நீங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட திமுகவை அழிவிலிருந்து காப்பாத்துங்கிற ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு இருந்திருந்ததுன்னு சொன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணிருக்கீங்க? பொதுக்குழுவை கூட்டுங்க பழனிசாமின்னு விஜய்க்கு எதிர்த்து ஓட்டு போட்டு வந்து பழனிசாமி கேள்வி வச்சிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் பொதுக்குழுவும் நிர்வாகிகளும் உங்க பின்னாடி வந்திருப்பாங்க. உங்களுக்கு தேவை அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம பொழப்பு சார். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போயிடல சார். குழந்தையெல்லாம் வேண்டி மரியாதைக்குரிய சி.வி. சண்முகம் சொன்னார்ல, நாளைக்கு அவர் குழந்தையை வேண்டி சொல்லுங்க சார். ஒருபோதும் விஜய் மந்திரி சபையில் நாங்கள் மந்திரியாக பதவி ஏற்க மாட்டோம், வாரியம் எதுவும் கேட்க மாட்டோம், நாங்கள் ஓட்டு போட்டது தவறுதான் அப்படின்னு கேட்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி நேரா விழுப்புரத்துக்கு வருவாருங்க, இதுக்கு நான் உத்தரவாருங்க. ஓகே திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கு சங்கடமா இல்லையா? நீங்க கூட்டணியா இருக்கிறீங்க, அதிமுக விளாசன்னு விளாசிருக்கிறீங்க, இவங்க எல்லாம் இன்னமும் பாஜக எதிர்ப்பு அவ்வளவு தீவிரமா எடுக்கிறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு விஜய் அவங்க ஆதரவையும் பெற்றுட்டு இருக்கிறாரு, உங்களையும் வச்சுட்டு இருக்கிறாரு. உங்களை நம்பாம அவங்க ஆதரவு பெறாரா? என்ன கணக்கு அது? எங்களுக்கு சங்கடமும் இல்லை, என்ன வேற எது தங்கடமும் எங்களுக்கு இல்லை. அதனால் எங்களிடம் பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு மதசார்பற்ற கூட்டணி உருவாகணும்னு சொல்லி முதல்ல ஓடி போய் ஆதரித்ததுக்கு காரணமே அங்கே வந்து வேறு யாரும் உள்ளே பொதுந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தான். இப்போ 25 பேர் வந்திருக்காங்களே. 25 இல்லை, விட்டால் 47 பேர் வந்திருப்பாங்க. தாமதம் தான் அவங்களுக்கு காரணம். நாங்கள் அதை
ஒரு கட்டையை போட்டு நிறுத்தணும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. இப்போ 25-47 பார்த்துருக்கீங்களா? அதான் உங்க சாதனை. 47 ஆதரவு கொடுக்கறதா சார். என்னமோ இவங்கெல்லாம் பதவி பித்தர்கள், அவர் பதவியே வேண்டாம்னு சொல்லி அவர் பிரச்சனையை எல்லா இடத்துலையும் நான் தான் முதல்வராக இருக்கணும், சட்டமன்றத்தில் நான் தான் முதல்வராக இருக்கணும், கட்சியிலையும் நான் தான் முதல்வராக இருக்கணும், எல்லாத்துலேயும் நான் தான் முதல்வராக இருக்கணுங்கிற பிரச்சனை வந்ததுனால தான் சார் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு. அதாவது தன் பிள்ளை மேலே அவர் சிவிஎஸ் வந்து சத்தியம் செய்யணும்னு சொன்னார்னா சாதாரண விஷயம் இல்லை சார். எதுவுமே நீங்களே கேட்டீங்கல்ல, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு. அதுதான் சார் உண்மை. எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும், திருமாவளவன் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. இந்த தான் சார் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை. ஒரு வார்த்தை அவர் பல நிமிஷம் பேசினார் சகோதரர் மணிகண்டன். ஒன்று மட்டும் உண்மை. எது உண்மை தெரியுமா? அதாவது தோற்றம் மறைவுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இப்படி எடப்பாடியார் செய்தார், அதுதான் உண்மை. அது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இல்லை, இப்போ அவங்க இருப்பது உங்களுக்கு சங்கடம் தரலையா சார்? எங்களுக்கு என்ன சார் சங்கடம்? இல்லை, இப்போ அவங்க இவ்வளவு நாள் பிஜேபி உறவாடியவர். அவங்க என்ன சொல்லி திரு கேசி வேணுகோபால் டெல்லியில பேசும்போது கூட என்டிஏ காம்பரன்ஸ் வேண்டாம் அப்படின்னாரு. வந்துருச்சே, ஏதோ நேரடியாவோ மறைமுகமாக என்டிஏ தான் சார் வேண்டாம்னு சொல்றோம். என்டிஏ காம்பனன்ட்ஸ்ங்கிறது அவங்க அதை விட்டு வெளியே வர்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே எடப்பாடியார் அண்ணா எம்ஜிஆரை திட்டினார்கள், ஜெயலலிதாவை திட்டினார்கள், பாஜகவோட ஒட்டுமில்லை உறவில்லைன்னு சொன்னது எந்த வாய் சார்? அந்த வாய் தானே அடுத்து பாஜகவோட சேர்ந்துச்சு. யோசிச்சு பாருங்க. பச்சை மங்கள் கையெழுத்திட வேண்டிய என்னை அசிங்கப்படுத்தினார்கள். ஊர்ந்து போய் அவர் முதல்வரானாரு. அவர் என்னை அசிங்கப்படுத்தினார் சொன்னது நாங்க இல்லை, திரு அண்ணாமலை சொன்னார். ஒரு விவசாயியுடைய மகன் தற்கூரிங்கிற முதல் வார்த்தையை கண்டுபிடிச்சது அவர் தான். யாரை தற்கூரின்னு சொன்னார் தெரியுமா? ஆமா, திரு அண்ணாமலை சொன்னார் சார். எடப்பாடி பழனிசாமியை எழுதி எல்லா இடத்துலையும் வர்ற விஷயம் சார். தற்கூரிங்கிற வார்த்தையை அவருக்கு தான் சொன்னார். யார் சொன்னது? சொன்னது அண்ணாமலை, காங்கிரஸ் இல்லை. இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரை அவங்க அதிமுக உங்களோடய வந்திருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய அண்ணாமலையோட ஜிகிடி தோஸ்த். இல்லை இல்லை, நான் இல்லை சொல்ல சார். யார் நான் கேட்குறது இல்லை. இப்போ உங்களையோ இல்லை இப்போ உங்களோடு பின்னாடி வந்திருக்கக்கூடிய அவங்களையோ மட்டும் நம்பி இருந்தா அது சிக்கல்னால இவங்களும் வந்தா ஒரு சேஃப்டி நெட்டுன்னு தாவே கணிக்குது. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்களா போங்கன்னு ஒரு பாட்டு, அவருக்காண்டி ஒரு பாட்டு பாடுறேன். அதை கொஞ்சம் முழுசாக பாவம். அதை விட இன்னொன்று சொல்கிறேன், யாரை நம்பி இல்லைங்கிறதுக்கு இன்னொன்று சொல்கிறேன். அதாவது பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? யாராவது கட்டி வச்சாங்களா? அது 8 குஞ்சுகள் பொரித்த பின்னரும் சோறு போட்டவன் யாரடா? இதுவும் பாட்டு. அதை விட அதிகமாக ஒரு வார்த்தை, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்து போனதும் கவலையின்றி இருந்த பறவைகள் தானடா. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தைங்க இருக்கு. ஆமாங்க, பறவைகளே இங்க கவலை இல்லாம இருக்கு, பறவைகள் விலங்குகள். ஆனா கவலைப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா? மனித ஜாதி இருக்க. அவன்கிட்ட வந்தது பூரா மனதிலே வந்த நோயடான்னு பாட்டு பாடுறான். இந்த மனித ஜாதிக்கு தான் சார் நோய். என்னமோ இவர் பதவியே வேணான்னு சொன்ன மாதிரி சிவி சண்முகமோ எஸ்பி வேலுசாமி அவர்கள் மட்டும் பதவி கேட்ட மாதிரி, பதவின்னு சொன்னா எங்கேனாலும் நான் ரெடின்னு தான் சொன்னவர்.